வணக்கம். இது படித்த புத்தகம். கற்றலின் கேட்டலேன் என்று. நான் உங்கள் வரதன். நம்ம ஒரு குறிக்கோள அடையணும்னா, நம்ம ரொம்ப போராடுறோம், செய்யறோம். ஆனா அந்த குறிக்கோள அடைய முடியுதா? அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இதுக்கு இடையில நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாமே "இல்ல உன்னால முடியாது. அ அவங்களே அப்படி பண்ணி, இப்படி பண்ணி தோத்துட்டாங்க. உன்னால இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா? நீ ஒரு தடவைக்கு 4 தடவ யோசி." அப்படின்னு நம்மள அ டிமோட்டிவேட் பண்ணும்போது நமக்கே என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே நம்மளால முடியுமா? முடியாதாங்கிற ஒரு சுய பரிசோதனைக்கு நம்ம ஆளாகுறோம். அதெல்லாம் இல்ல. நம்பளால முடியும் அப்படிங்கிற ஒரு கதைய எப்படி நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத ஒரு சென் கதை நமக்கு விளக்குது. அந்த கதை என்னன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒரு மடத்துல ஒரு குருவும், நெறைய சிஷ்யர்களும் இருந்தாங்க. அதுல ஒரு சீடர் ரொம்ப சோகமா குருவிட்ட போயிட்டு சொன்னாரு. "குருவே, எனக்கு இந்த மடத்துல இருக்க பிடிக்கல. நான் வேற ஒரு நல்ல மடத்துக்கு போலான்னு இருக்கேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. "ஏன்பா என்னாச்சு?" அப்படின்னு குரு கேட்கவும், இல்ல குருவே, இங்க நெறைய எதிர்மறை எண்ணங்கள் பேசுறாங்க. எது செஞ்சாலும் உன்னால முடியாது, அது முடியாது, இது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கேலி கிண்டல் நெறைய பண்றாங்க. நேத்து கூட உங்கள பத்தியே புறம் பேசுனாங்க. இதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல. ஏன்னா இங்க ஒரு துறவறம் நிமிர்ண்டு இருக்கும்போது, நம்ம இந்த மாரி பேச்சுக்கள்ல இருக்கும்போது, எனக்கு இது ஒரு நல்ல இடமா தோணல. அதனால நான் ஒரு சின்சியரான, ஒபீடியன்ட்டான ஒரு சீடனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கேத்த மாரி ஒரு நல்ல மடத்துல என்னைய அனுப்பி விடுங்க. நான் போறேன். அங்க தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். இங்க எனக்கு சுத்தமா சந்தோஷமா இல்ல." அப்படின்னு அந்த சீடர் சொல்றாரு. அந்த குரு எதுவுமே பேசாம சைலன்ட்டா, "சரிப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அத மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு, நீ கேளு. எந்த ஆசிரமத்துக்கு நான் உனக்கு போனா சந்தோஷமா இருப்பியோ, அங்க நான் அனுப்புறேன்." அப்படின்னு அவரு சொல்றாரு. இவன் சந்தோஷமா, "சொல்லுங்க குருவே" அப்படின்னு சீடன் கேட்கிறாப்புல. அப்ப ஒரு ஸ்பூன்ல ஒரு கரண்டில அ தண்ணி எடுத்துக்கோ. அந்த தண்ணி எடுத்துட்டு, அந்த தண்ணி ஒரு துளி கூட கீழ சிந்தாம, நீ இந்த மடத்த ஃபுல்லா சுத்தி வந்துரு. அப்படி வந்துட்டீன்னா, நீ எங்க போனா சந்தோஷப்படுவியோ, அங்க நான் உன்னைய அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடனுக்கு ஓகே, இதுதான விஷயம். நான் உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே போய் ஒரு கரண்டி எடுத்து, அந்த கரண்டில தண்ணிய நிரப்பி, ஒரு துளி கூட சிந்தாம சுத்தி வந்துடுறாரு. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் குருகிட்ட சொல்றாரு, குருவே, நான் ஒரு துளி கூட தண்ணி கீழ சிந்தாம நான் சுத்தி வந்துட்டேன். நீ இப்ப நான் எந்த மடத்துக்கு போனா சந்தோஷமா இருப்பேன்? சொல்லுங்க. எந்த மடத்துக்கு நான் போகணும்?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குரு சொல்றாரு, சரிப்பா, நீ தண்ணி எடுத்துட்டு சுத்தி வந்தல்ல, மடத்த சுத்தி வந்தல்ல, அப்ப யாராவது உன்னைய பத்தி ஏதாவது பேசுனாங்களா? இல்ல ஏதாவது என்னைய பத்தி புறம் பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? ஏதாவது உனக்கு அ தோணுச்சா? கேட்டியா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சீடன் "இல்ல, நான் யார் பேசுனது, யாரு இருந்தாங்கன்னு நான் கவனிக்கவே இல்ல. என்னுடைய குறிக்கோள் எல்லாமே அந்த தண்ணி ஒரு துளி சிந்தாம நான் அந்த மடத்த சுத்தி வரணுங்கிறதுல தான் மட்டும் தான் என்னுடைய குறிக்கோளா இருந்தது. அதனால யார் என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்கன்னு எனக்கு காதுல எதுவும் விழல. நானும் கவனிக்கல." அப்படின்னு சொல்றார். அப்ப குரு சொல்றாரு, "அ சீடா, நீ எங்க போனாலும் உன்னைப் பற்றி புறம் பேசுபவர்கள், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ எப்படி இந்த தண்ணி ஒரு துளி கூட சிந்தக்கூடாது அப்படிங்கிற அந்த காரியத்துல நீ கண்ணும் கருத்துமா செயல்பட்டு நீ எப்படி வெற்றி பெற்றியோ, அப்படி வெற்றி பெறும்போது, நீ யாரோட புறம் பேச்சுக்கும் ஆளாகாம, யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, உன் குறிக்கோள எப்படி நிறைவேறினியோ, அது மாரி தான். நீ எங்க இருந்தாலும் இந்த இடம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நீ எந்த இடத்துக்கு போனாலும், எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்கள் கூட தான் நீ இருக்க வேண்டியதா இருக்கும். எல்லாமே உன்னால முடியாது அப்படின்னு நெகட்டிவிட்டியா சொல்றவங்க தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி நீ உன்னுடைய குறிக்கோள்ல முழு வீச்சியா கண்ணும் கருத்துமா இருந்தீன்னா, உன்னால நிச்சயம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வொர்க் பண்ற பிளேஸஸ்ல பாலிடிக்ஸ் அப்படின்றது நெறைய இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம நெனைக்கிறோம், இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா, இந்த பாலிடிக்ஸ் இருக்காது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நெனைப்போம். அதாவது இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிற கதை தான் நமக்கு. நம்ம எல்லாமே இந்த ஆபீஸ்ல தான் மக்கள் இப்படி இருக்காங்க. இங்க தான் இப்படி இருக்காங்க. இது இது இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா அப்படிலாம் இல்ல. நம்ம மாறிடுவோம் அப்படின்னா. ஆனா எல்லா இடங்களிலும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர் மக்கள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த எதிர்மறை எண்ணங்கள எப்படி நம்ம துவக்கணும்னா, அத எதையுமே காது குடுத்து கேட்காத, நம்மளுடைய குறிக்கோள்ல கண்ணும் கருத்துமா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத தான் இந்த ஜென் குட்டி கதை நமக்கு தெளிவுபடுத்துது. இது போன்ற கதைகளையும், நல்ல புத்தகங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம படித்த புத்தகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.